உங்க பசங்கள ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹாஸ்டல்ல தங்குறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதா இப்ப நான் சொல்லப் போறேன். முதல்ல அட்வான்டேஜஸ் பேசிருவோம். ஒரு ஹாஸ்டல் என்வைரன்மென்ட்ல உங்க பசங்க வளர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்த பத்தின ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ்ன்றது கிடைக்கும். அண்ட் அது கூடவே அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர்னாலேயே நெறைய உலகத்த பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பேரன்ட்ஸ் கைடன்ஸ விட்டு வெளிய வரும்போது, அவங்களுக்கு ஒரு உலகத்த பத்தின புரிதல்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். 2வது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எல்லா விஷயத்தையும் தன்னாலே பண்ணிக்க முடியுன்ற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு தள்ளப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருக்கும்போது அயர்ன் பண்ணி குடுப்போம், நம்ம சாப்பாடு பண்ணி குடுப்போம், நம்ம சாப்பாடு வந்து பண்ணி பிளேட்ல வச்சு ஊட்டி விடுவோம். இந்த மாரி ஃபேக்டர்ஸ்லாம் பண்ணுவோம். பட் ஆனா ஹாஸ்டல்ல இருக்கும்போது, சரி வா நம்ம தான் பண்ணி ஆகணும், வா அயர்ன் பண்ணுவோம்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அயர்ன் பண்ணணுமா, காலையில எந்திரிச்சு அயர்ன் பண்ணணும். எப்படி அயர்ன் பண்றதுன்னு சொல்லி கத்துப்பாங்க. ஸோ அங்க ஒரு லேர்னிங்ன்றது நடக்குது. அவங்களுக்கு எது தேவைன்றது அவங்களாலே ஃபிகர் அவுட் பண்ணிக்க முடியுது. 3வது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல இருக்கும்போது அவங்களால ஒரு ரொட்டீன்க்குள்ள வர முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருந்தோம்னா தான், அப்படி இருப்பேன்டா, நான்லாம் வீட்ல எப்படி இருப்பேன் தெரியுமா? நான்லாம் அப்படி இருப்பேன் தெரியுமா? அப்படின்னு. ஆனா இங்க ஹாஸ்டல்ல அப்படி இல்ல. 10 மணி ஆனா லைட்ஸ் அவுட்னா லைட்ஸ் அவுட் தான். 10 மணிக்கு தூங்கி தான் ஆகணும். ஸோ காலையில 11 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்னா காலையில 9 மணிக்கு எந்திரிச்சு காலேஜ் போணும். ஸோ இந்த ஒரு ரொட்டீன்க்குள்ள அவங்க புஷ் பண்ணிக்கும்போது, அவங்களுக்கு இப்படிதான் லைஃப்ப வாழணும் போல, இதுதான் சரி போல அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. அண்ட் அது கூடவே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஹாஸ்டல் லைஃப் மாரி ஒரு சொர்க்கம் எதுவுமே கிடையாது. ஹாஸ்டல் லைஃப்ல இருந்த எல்லாருமே உங்களோட ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருந்ததுன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு போவோம். முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சிக். அதாவது நெறைய பேருக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, ஐயோ! நான் வந்து இப்ப என் வீட்டுக்கு போணும். ஐயோ! என் வீட்டுக்கு போணும். ஐயோ! நான் வீட்ல இருந்தேன்னா இப்படி இருப்பேன். ஐயய்யோ! நான் எங்க அம்மா கூட அப்படி இருந்தேன். அப்பா கூட இப்படி இருந்தேன். என் வீட்டு நாய கூட நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோம் சிக் ஃபேக்டர் வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஹோம் சிக் ஃபேக்டர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஹாஸ்டல் பக்கம் பிரிஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னாக்க பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறத தாண்டி, அவங்களால இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியாதுன்றதையும் தாண்டி, இந்த ஹோம் சிக் ஃபேக்டர் வந்து ஐயோ! அம்மா இல்லையா? ஐயோ! அப்பா இல்லையா? அப்படின்ற அந்த ஃபீலிங்கே வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் வேற ஒரு பக்கம் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண விடாது. இதுவே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காவும், ரொம்ப ஒரு மாரி ப்ராப்ளமேட்டிக்காவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அங்க இருக்கக்கூடிய ஃபுட். அதாவது ஹோம் சிக்லயே வந்து இன்னொரு எலிவேட்டட் ஃபேக்டர் தான் ஃபுட். நெறைய பேருக்கு வந்து ஃபுட் சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் சில பேருக்கு வந்து எங்க அம்மா சமைச்ச மாரி தான் எனக்கு வேணும். எனக்கு என் வீட்ல சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீலிங்கே இல்ல. இந்த இந்த ஃபுட்ட பாரு அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அண்ட் வெளிய சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து அவங்க உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது இந்த ஹோம் ஃபுட்ட மிஸ் பண்றவங்க கண்டிப்பா ஹாஸ்டல்ல இருக்கிறது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அடாப்டபிலிட்டி இல்லாதவங்க இந்த மாரி ஒரு சிஸ்டம்ல இருக்கவே முடியாது. எனக்கு இவங்கள சுத்தி நெறைய ஆளுங்க இருப்பாங்க, நெறைய பசங்க இருப்பாங்க. அவங்களோட இவங்க ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்றப்போ, அது சரியா கிடைக்கலன்றப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவும் மாறுறதுக்கு சான்சஸ். 3வது பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிரச்சனைன்னா எங்க அப்பாட்ட தான் சொல்லுவேன். உடனே எங்க அப்பாட்ட போய் பேசிருவேன். அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல இருக்கும்போது அந்த உடனேன்றது எப்போதுமே நடக்காது. ஏன்னா ஏன்னா நீங்க உடனே அந்த பிரச்சனைய எஸ்கலேட் பண்ணி ஆகணும்னா, நீங்க அப்பா அம்மாட்ட ஃபோன்ல சொன்னா கூட, அவங்க வர்றதுக்கு சில நேரம் எடுக்கும். அந்த நேரத்துக்குள்ள நீங்க அந்த பிரச்சனைய டீல் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தே ஆகணும். ஸோ அந்த சமயத்துல உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது எப்படி இருக்குன்றது கண்டிப்பா பார்க்கப்படும். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, தயவுசெய்து நீங்க ஹாஸ்டல் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் நீங்க என்ன கோ த்ரூ பண்ணீங்கன்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நோட் நன்றி சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.